சொன்னாப்புல எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு உங்க வேலூர்ல 2008 பானாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு 11 ஏக்கர் இடம் வாங்கினேன். இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே பானாவரம் உங்க வேலூர் ஒரே ஒருங்கிணைந்த டிஸ்ட்ரிக்ட்ல ராமச்சந்திரன் தெரியும் எல்லா மேட்டரும் ஒரு 19 லட்சம் ரூபாய் கொடுத்த. இப்ப 2008 அந்த ரூபாயை வாங்கிட்டு டிசி லேண்ட ஓசின்னு வித்துட்டாங்க. நான் வந்து பிசி கம்யூனிட்டி அவங்க ஒரு 2 பார்ட் வச்சிருக்க 11ல ஒரு 8.5 ஏக்கர் 6.5 ஏக்கர் டிசியும் மற்ற ஓசியும் தெரியாத நம்ம அந்த டிசியும் சேர்த்து ஓசி தான் சொல்லி எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தது கடைசி 19 லட்சம். என்ன யோசிப்பாங்க 2008 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூபாயை வந்து கடைசி டிசி அக்ரிமெண்ட் போட்டோம், அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். கடைசி பார்த்தா என்னப்பா டிசியை வந்து இது பண்ணிட்டேன்னு சொன்னா நம்ம பேர்ல ஒரு பிசிஆர் கேஸை கொடுத்து மொத்தத்தையும் சேர்த்து இதுவரை 19 லட்சம் ரூபாய் நீங்க அண்ணா அங்க இன்னும் குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ அது அந்த கேஸ் தான் எங்க பிசிஆர் கேஸ் உங்க வேலூர் கோர்ட்ல அந்த கேஸ் நடந்து இன்னும் வரை 19 லட்சம் ரூபாய் பணமும் இல்லை. இப்பதான் ரெக்கவரி பண்ணி போட்டு அதுல ஹைகோர்ட்ல நானே ஆயிருக்கேன். அப்ப புரிஞ்சுடுங்க, எந்த உலகத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு பெரிய வல்லவனும் என்னது சின்ன வல்லவனும் எல்லாம் விஷயம் தெரிஞ்ச சட்டம் தெரிஞ்ச நம்மளே அந்த பட்டா புக்கில பட்டா ஒரிஜினல் பட்டா தான் பட்டா எல்லாமே கொடுக்குறாங்க. ஒழுகூர் பிரான்ச்சு பாரத பார்த்துல ஒழுகூர் பிரான்ச்சில் லோனும் இருக்காது. ஆனா நம்ம என்னது யோசிக்கல, அந்த டிசின்னு உள்ளதை மட்டும் கவனிக்கல. லோன் இருக்கு, டிராக்டர் லோன் கொடுத்துருக்காங்க 7.5 லட்சம் ரூபாய் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லோனையும் நான் தான் பணத்தை அடைக்கிறேன். அவங்க கல்யாணத்துக்கு போறேன், பையன் கல்யாணத்துக்கு நாங்க ஃபேமிலியோட போய் மோதிரம் போடுறோம். மறுநாள் பார்த்தா இவனுக்கு ராமச்சந்திரன் எல்லாம் தெரியும். பாலாஜில இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு போய் இருக்கான், இந்த விடுதலை திருப்பி அவன் கொண்டு போய் அவனை கொண்டு போய் பிசிஆர்ல கேஸ கொடுத்து பணத்தை கிடைக்காது. இன்னும் செகண்ட் வரும் 10 பைசா கிடைக்கல. நான் இன்னும் அதுக்கப்புறம் நான் 100 கோடி நான் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா அந்த பிச்சைக்காரன் 19 லட்சம் வாங்குறவன் இன்னும் பிச்சை எடுத்துட்டு அதுதான் இருக்கான், கேஸ போட்டுட்டு அங்கேயேதான் அந்த குடிசையில இருக்கான். எதுக்கு சொல்றேன்னா இதுக்கு தான் சொல்றேன், எவனையும் ஏமாத்த மனசார ஏமாத்தினால் அது நம்ம ஏமாற மாட்டோம். நான் ஏமாறவே இல்லை. நான் 2018 பிறகு இன்னொரு ரிசல்ட் நான் 100 கோடி சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா அவனை நான் இப்போ அந்த கேஸை முடிச்சுட்டு நான் போகும்போது அதே கொட்டாயில அதே மாட்டு கொட்டாயில தான் இருக்கான். ஆண்டவன் ஒரு ஆள் மேல இருக்கு. நான் இதை அவன் சொன்ன நான் சொல்லக்கூடாது. நான் அதுக்காக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அதனால நீங்க யாரை நம்ம உண்மையா இருந்தால் நம்மள அந்த ஆண்டவன் ஒரு காலமும் கைவிட மாட்டான். நீங்க உண்மைக்கு தலையா இருக்கு. நான் இப்ப அந்த பணத்தை விட்டுட்டேன். போய நீ என்னத்தை 19 எவ்வளவோ நம்மளால சம்பாதிக்க முடியும். கரெக்டா? ஆமா. அதனால இதுதான் உலக நடப்புன்னு சொல்றேன். அதனால நான் இதுக்காக போய் அவனை போய் 10 பேரை கூட்டிட்டு 100 பேரை கூட்டிட்டு போய் அடிக்கவும் முடியும், பிடிக்கவும் முடியும். ஒரு செகண்ட்ல தூக்கி அவனை வீச முடியும். என்னால அதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா நமக்கு என்ன இல்லை தேவையில்லை. எனக்கு 2 பையன் மாதிரி பெரிய பையன் மாதிரி இருக்கான். லண்டன்ல எம்எஸ் படிச்சிருக்கேன். எல்லாம் அவனோட எல்லாம் ஜிம் பாடுங்க. நாங்க 10 பேர் ஒரு 10 பேர் எனக்கு 5 கார் இருக்கு. ஏன் 5 கார்ல 10 பேர் தூக்கிட்டு போனாரு, தூக்கி போட்டு வந்துருவேன். அது இல்லை நம்ம புரியுது அவனுக்கு. அப்போ திருடனுக்கு கூட நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம அவனுக்கு கூட போட்டு அவன் அதுல இருந்து நான் எனக்கு தெரிஞ்சவன் தான். இன்னும் நான் பார்த்த பிறகு அதான் சொல்றேன், நான் பேர் சொல்லக்கூடாதுதான் இருக்கிறேன். இன்னும் அந்த உருப்பட முடியாதுன்னு தான் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெனூனா இருப்போம். வழக்கறிஞர் இதை மாதிரி பல விஷயங்கள் தலைவருக்கும் வரும், தொண்டனுக்கும் வரும். அதுக்காக தான் சொல்றேன். அதனால நீங்க அதை பற்றி எல்லாம் என்ன செய்யாங்க தொண்டு போவாங்க. இது மாதிரி பல சிக்கல்கள் வரும். எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? இந்த உலகத்துல பிறந்தாச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லா அனுபவமும் எல்லாத்தையும் நம்ம நான் எனக்கு அது நல்ல ஒரு இப்ப அனுபவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்போமா, டாக்குமெண்ட் 1க்கு 10 தடவை போட்டு பார்க்காத நம்ம ஒரு கிளைண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பணம் 19 லட்சம் போனாலும் ஆனா நம்ம என்ன படிச்சுட்டோம், நம்ம ஒரு வித்தை படிச்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்டுக்கும் இந்த மாதிரி இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் உள்ளதை நம்ம தெரிஞ்சு நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதனால நீங்க எந்த காலம் கொண்டும் போனதை பற்றி கவலைப்படாதுங்க. போனதை பற்றி நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அதுக்கு உள்ளதை மட்டும் வளர்க்கறது. நீங்க என்ன மாதிரி பாடமா எடுத்து நம்ம பாடையில போயிட்டே இருப்போம். நம்ம